வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஆனா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தினமும் சாப்பிட்ற உணவு வெறும் பசிய போக்குறதுக்கு மட்டும்தானா, இல்ல அதுவே நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய மருந்தா மாற முடியுமா? கண்டிப்பா முடியும். இன்னைக்கு இந்த விளக்க தொகுப்புல காலநாமக் பச்சரிசி அப்படிங்கிற இயற்கையோட ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி தோணலாம். நம்ம தினமும் சாப்பிடுற அரிசிய பல விதமான கெமிக்கல் மற்றும் ஹீட் ப்ராசஸ்லாம் செஞ்சு புழுங்கல் அரிசியா மாத்துறதுனால அதுல இருக்கிற இயற்கையான சத்துக்களை நாமளே அழிச்சிட்டு இருக்கோமா? என்னடா இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நவீன கால உணவு பதப்படுத்தும் முறைகள்னால நம்ம உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான சத்துக்களை நம்ம தினமுமே இழந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? அதான் காலநமக் பச்சரிசி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த அரிசியை நாம அவிக்காம, அதாவது அந்த புழுங்கல் ப்ராசஸ்லாம் பண்ணாம அப்படியே நேரடியா பச்சரிசியாவே பயன்படுத்தும் போது அதுல இருக்கிற இயற்கை ஊட்டச்சத்துக்களும் அதோட அசல் நறுமணமும் எந்த பாதிப்பும் இல்லாம 100% அப்படியே நமக்கு கிடைக்குது. இயற்கைய அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல ஏத்துக்கிறது தாங்க இதுல உள்ள சீக்ரெட். ஓகே, இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த இயற்கையின் பொக்கிஷம் நம்ம ரத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி, இதயம், சர்க்கரை கட்டுப்பாடு, மூளை, அப்புறம் குடல் ஆரோக்கியத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு வரிசையா பார்க்கலாம். முதல்ல நம்ம உடம்போட டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ரத்தம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை இது எப்படி வலுப்படுத்துதுன்னு பார்க்கலாம். இப்போ இது கொஞ்சம் கவனிங்க. இயற்கையா அமைஞ்ச தாதுக்கள் நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்குதுன்னு ரொம்ப அழகா இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற ஜிங்க் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும், இரும்புச்சத்து ரத்த சோகையையும், அந்தோசயானின்கள் நம்ம இதயத்தையும் எப்படி நேரடியா குறி வச்சு வேலை செய்யுதுன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, காலாநாமக் பச்சரிசியில ஜிங்க், அதாவது துத்தநாகம் ரொம்ப ரொம்ப அதிக அளவுல இயற்கையாவே இருக்குங்க. இது என்ன பண்ணும்னா, நம்ம உடம்போட தற்காப்பு மண்டலத்தை சூப்பரா பூஸ்ட் பண்ணும். தினமும் நம்மள சுத்தி இருக்கிற வைரஸ், பாக்டீரியான்னு எந்த நோய் தொற்றும் நம்மள நெருங்க விடாம ஒரு பெரிய செக்யூரிட்டி கார்டு மாதிரி இது செயல்படுது. நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம உடம்பு எப்பவும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் இல்லையா? இந்த அரிசியில இயற்கையாவே இரும்புச்சத்து, அதாவது அயன் ரொம்ப அதிகமா இருக்கு. இது புது ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. அதனால உடம்பு சோர்வு நீங்கிறதோட மட்டும் இல்லாம ரத்த சோகைன்னு சொல்லப்படுற அனீமியா குறைபாட்டையும் இது ரொம்ப சீக்கிரமாவே சரி பண்ணிடும். சரி, அடுத்ததா நம்ம உடம்போட மெயின் என்ஜினான இதயம் மற்றும் சர்க்கரை அளவை இது எப்படி கண்ட்ரோல்ல வைக்குதுன்னு பார்க்கலாம். காலநாம பச்சரிசியோட தவிட்லையும் அதோட உட்பகுதியிலையும் அந்தோசயனின்கள் அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம ரத்த நாளங்களுக்கு ஒரு சின்ன பாடி கார்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். உடம்புல இருக்கிற LDL அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு ரத்த அழுத்தத்தை ரொம்ப சீரா வச்சுக்க இது உதவுது. இதனால ஹார்ட் அட்டாக் மாதிரி பெரிய பெரிய இதய நோய்கள் வர அபாயம் ரொம்பவே குறையுது. சர்க்கரை நோய் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு காரணம் இந்த அரிசியில இருக்கிற குறைந்த கிளைசமிக் குறியீடு, அதாவது லோ GI. இதனால இந்த உணவு ரொம்ப மெதுவா தான் செரிமானமாகும். ஸோ சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறாம நாள் முழுக்க ரொம்ப பேலன்ஸ்டா மெயின்டைன் ஆகும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். 3வது பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம மூளைக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் உள்ள கனெக்ஷனை இது எப்படி பலப்படுத்துதுன்னு பார்ப்போம். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த அரிசியில நம்ம மூளை செல்களை பாதுகாக்கிற ஸ்பெஷலான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குங்க. இது நரம்புகளுக்கு நல்ல பலம் கொடுத்து நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. அதனால உடம்பு சோர்வு நீங்கிறது மட்டும் இல்லாம வயசான காலத்துல வர்ற அல்சைமர் மாதிரியான நினைவாற்றல் குறைபாட்டை தடுக்கவும் இது ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யுது. உங்க வயித்துக்குள்ள நடக்கிற அந்த குணப்படுத்தும் பயணத்தை கவனிச்சிங்கன்னா அசந்து போயிருவீங்க. இந்த அரிசி ரொம்ப ஈஸியா ஸ்மூத்தா செரிமானமாகிடும். அதுக்கப்புறம் நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை இது நல்லா தூண்டி விடுது. இதனால வயிற்றுப்புண், அதாவது அல்சர், அப்புறம் மற்ற செரிமான கோளாறுகள் எல்லாமே சரியாகுது. குடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே நம்ம ஒட்டுமொத்த உடம்பும் ஆரோக்கியமா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். முழுமையான ஊட்டச்சத்துக்களோட ரகசியம் என்ன? ஏன் இத பச்சரிசியா சாப்பிடுறது தான் பெஸ்ட்? இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு குரூஷியலான பாயிண்ட் இருக்கு. சாதாரணமா அரிசியை புழுங்க வைக்கும் போதும் அதிகமா ப்ராசஸ் பண்ணும் போதும் அதுல இருக்கிற ஏராளமான சத்துக்கள் வீணாயிடுது, இல்லைன்னா அழிஞ்சிடுது. ஆனா இந்த காலநாமக் பச்சரிசியில அந்த விட்டமின்களும் மினரல்ஸும் எந்த இழப்பும் இல்லாம 100% முழுமையா உங்க உடம்புக்கு நேரடியா போய் சேருது. இதுதாங்க அவிக்காத பச்சரிசியோட உண்மையான மேஜிக்.
சிம்பிளா சொல்லணும்னா இத பச்சரிசியா பயன்படுத்துறதுனால எந்த சத்தும் கொஞ்சம் கூட வீணாகிறது இல்ல. எல்லாமே உடம்பால நேரடியா உரியப்படுது. அதனால சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூப்பரான ஆரோக்கிய உணவா இருக்கு. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க குடும்பத்தோட எதிர்கால ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அன்றாட உணவுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இதுதானா? கண்டிப்பா யோசிங்க. காலநாமக் பச்சரிசியோட இந்த அற்புதமான மருத்துவ குணங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.